வக்கீல் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி சென்னையவே ஒரு ஷாக் ஆக்கியிருக்க ஒரு நியூஸ் என்னன்னு கேட்டால், போதை ஊசி போட்டு 10ஆம் வகுப்பு படித்து முடிச்சுட்டு ஹெல்ப்பராக இந்த எலக்ட்ரிஷியன் கூட ஹெல்ப்பராக போகிறது, ப்ளம்பர் கூட ஹெல்ப்பராக போகிறது அப்படின்னு இருந்த புளியாந்தோப்பை சார்ந்த ஒரு 17 வயசு பையன். இவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நாள் புளியாந்தோப்பு சரௌண்டிங்கில் வேலை செய்கிறான் 10வது முடித்த பிறகு. அதற்கு பிறகு இவன் என்ன பண்ணுறான்னா, பாரிஸ் நம்ம சென்னை பாரிமுனையில் ஒரு பகுதியில் இந்த ஹெல்ப்பர் வேலைக்காக வரான். தினசரி ஒரு கூலி ஏதோ ஒன்று கிடைக்கும் போல். அங்கே வரும்பொழுது அங்கே ஒரு 4 நண்பர்கள், 3 பேர் அவனுக்கு நண்பர்கள் உருவாகிறாங்க. இவங்க 4 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜாலியாக என்ன பண்ணுறாங்க, இங்கே அங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க சுற்றுறது அது மாதிரி சுற்றலாம், தப்பு கிடையாது. ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே 4 இடம் போவாங்க வருவாங்க. ஆனால் இந்த 17 வயது பையன் அங்கே இருந்த சின்ன பசங்க கூட ஜாயின் பண்ணி என்ன பண்ணுன்னா, போதை ஊசி பயன்படுத்தக்கூடிய ஒரு பழக்கத்துக்குள்ளே ஆகிறான். அவங்க கூட இருந்த ஒரு நண்பருக்கு பிறந்த நாள்னும் போது அந்த பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாண்டா, பாரிமுனையில் ஒரு பகுதியில் சந்தித்து இவங்க என்ன பண்ணாங்க, பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டுறாங்க. கேக்கெல்லாம் வெட்டி முடித்த பிறகு என்ன பண்ணாங்கன்னா, இந்த போதை ஊசியை செலுத்திக்கிறான். செலுத்தும் போது இவன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அது நேரடியாக இப்போ தண்ணி அடிக்கிறது அப்படின்றது என்ன கேட்டால், அது ஒரு ஸ்மெல் வரும். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே அடித்தா வாந்தி வந்துடும், குழம்பி கீழே விழுந்துருவாங்க. கஞ்சா அடிக்கிறான், அது ஒரு ஸ்டைலான போதை. ஆனால் இந்த போதை ஊசியை பொறுத்தவரைன்னு கேட்டால், இது என்னென்னு கேட்டிங்கன்னா, பெயின் கில்லர்ஸ். அதாவது ஆப்ரேஷன் பண்ணும்பொழுது வழி தெரியாமல் இருப்பதுக்கு பெயின் கில்லர்ஸ்லாம் போடுறோம் இல்லையா, அந்த பெயின் கில்லர்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ரூ. 300, ரூ. 500, ரூ. 600, ரூ. 900 ரேஞ்சுக்கெல்லாம் விற்கிறாங்க. இந்த மெடிக்கல் ஷாப், தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்பு. இல்லை இதையே இல்லீகலாக டீல் பண்ணக்கூடிய ஒரு சில டீம்ஸ் இருக்காங்க. அந்த டீம் என்ன பண்ணாங்கன்னா, இந்த சிறுவர்களுக்கு இந்த மாதிரியான பொருளை காசை வாங்கிட்டு கொடுக்கும்பொழுது, இது என்ன கேட்டால் எந்த வாசனையும் தெரிய போகிறதில்ல. இதை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. நம்மளுடைய வெயின் நரம்புகளில் இன்ஜெக்ட் பண்ணும்போது அது என்ன நேரடியாக என்ன பண்ணுதுன்னா உடம்புக்கு போகுது. உடம்புக்கு போனோடனே அதை ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு 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 மனிதனுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, இல்லை ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்குதுன்னா அவங்களோட பாடி வெயிட்டு அவங்கள ஃபுல்லாக செக் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ அளவு நீங்கள் இந்த பெயின் கில்லரை கொடுக்கலாம். அனஸ்தீசியா படித்த டாக்டர்ஸ் இருப்பாங்க. அந்த அனஸ்தீசியா பண்ணுறக்கூடியவங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த விஷயத்தை கையாளுவாங்க. ஆனால் இந்த மாதிரியான சிறுவர்கள் கையாளுற அந்த பெயின் கில்லரை பொறுத்த வரைக்கும் அது போதை ஏற 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 இவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, ஹெவி டோசேஜை போட்டு இவங்க என்ன பண்ணுறது கேட்டால், அதில் ஒரு போதையில் ஒரு நடமாடிக்கிட்டு இருப்பாங்க. இதில் வாசனை தெரிய போகிறது கிடையாது. வீட்டுக்கு போவான், வீட்லேயும் அப்படியே போதையிலே இருப்பான். ஸ்மெல் வர போகிறதில்ல. கஞ்சா அடித்தாலும் ஒரு மாதிரி பச்சை நாற்று அடித்து தெரிஞ்சிடும். சரக்கு அடித்தாலும் வாசனை வந்துடும். பிராண்டுக்கே எத்தனை வாசனை இருக்குல்ல, ஸ்பிரிட்டு அடித்து விட்டுரும். வீடு ஃபுல்லாக, ரூம் ஃபுல்லாகவே வந்துடும். ஆளை திறந்து உள்ளே போனாலே மாட்டிப்பான் பையன். அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்க, இப்போ இது ஒரு ஸ்டாண்டாக எடுத்து இந்த 17 வயது பையன் என்ன பண்ணுறான், பிறந்தநாள் முடிஞ்சு என்ன பண்ணுறாங்க, இந்த போதை ஊசியை செலுத்துகிறாங்க. புளியாந்தோப்பை சேர்ந்த அந்த தம்பி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, சுருண்டு விழுந்துடுறான். விழுந்த உடனே இவனை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு கொண்டு போனால் டாக்டர்கள் இறந்து போயிட்டான் அப்படின்ற ஒரு தகவலை சொல்கிறாங்க. தகவலை சொன்னோடனே என்னடா அது விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, போதை ஊசி போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. போதை ஊசி போட்டிருக்காங்க. உடனே எஸ்பிளனேடு காவல்துறையினர் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. ஸ்பாட்டுக்கு போய் அந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரித்து இனிமேல் இது மாதிரியான விஷயங்கள் எங்கே நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதோ விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கதாக கேள்விப்படுறோம். குறிப்பாக இந்த 2023 மட்டும் பார்த்திங்கன்னா, சென்னையில் மட்டுமே 5 பேர், அதாவது புளியாந்தோப்பு அந்த சரௌண்டிங்கு சேர்ந்த ஒரு 5 பேர் இதுமாதிரி போதை ஊசி பயன்படுத்தி இளைஞர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் 2023 மட்டுமே. அடுத்ததாக 2024 ஜனவரியிலேருந்து இப்போ இந்த மே வரையும் பார்த்திங்கன்னா 3 பேர் சேம் ஏரியாலே பட்டாளம், வேசர்பாடி, புளியந்தோப்பு இந்த சரௌண்டிங்கில் இந்த போதை ஊசியை பயன்படுத்துது. குறிப்பாக ஒரு 2 வாரங்களுக்கு முன்னாடி புளியாந்தோப்பை சார்ந்த கோகுல்ன்ற ஒரு பையன், 22 வயசு பையன், அம்மா கிரவுண்டுக்கு போகிறேம்மா அப்படின்ட்டு போகிறான். சரி, பேரண்ட்டை இப்போ என்னங்க சொல்ல முடியும், கிரவுண்டுக்கு போகிறேன்னா போட்டும்பா, கிரவுண்டில் போய் கிரிக்கெட் விளாடுவோம், வாலிபால் விளாடுவோம், ஃபுட்பால் விளாடுவோம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் இவனுக்கு போய் என்ன பண்ணியிருக்கானுங்க, 1.5 ஆண்டு காலமாக இந்த பெயின் கில்லர் இன்ஜெக்ஷனை போட்டு போதை ஏற்றிருக்கான் அந்த பையன். அவன் என்ன பண்ணுறான், திடீர்னு வீட்டுக்கு ஓடி வராங்க. அம்மா இது மாதிரி பாத்ரூமில் வலிக்கு விழுந்துட்டான், மயக்கடிச்சு போயிடுச்சு, இந்த பையனை தூக்கிட்டு போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். போட்டோன்னே இதை தூக்கிட்டு இந்த பையனை தூக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனை நம்மளுடைய ஜிஹெச் கொண்டு போகிறாங்க. ஜிஹெச்சில் பரிசோதித்த டாக்டர்கள் இது அளவுக்கு அதிகமான பெயின் கில்லர் செலுத்தப்பட்டதுனால இந்த பையன் இறந்து விட்டதாக ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. அப்படின்னும் போது அது பெரிய அதிர்ச்சியாச்சு. எல்லாருமே ஷாக் ஆனோம். ஆனால் அந்த ஷாக் முடியறதுக்குள்ளே இந்த 17 வயசு பையன் போதை ஊசி
கலாச்சாரத்தில் வந்து போய் மாட்டி என்ன பண்ணிட்டான், தன்னுடைய உயிரை இழந்துட்டான். ஒரு பக்கம் வந்து சாராயம் குடிக்கிறான், சரக்கு அடிக்கிறான், செத்து போகிறான். அது ஒரு பக்கம் ஒரு பிரச்சனையாக போயிட்டுருக்கு. அது காலங்காலமாக நடந்து கொண்டு இருக்கிற ஒரு விஷயம்ன்ட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்க, சும்மா கொஞ்சம் அப்படி கேட்பாங்க, அப்படியே விட்டுருவாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, இந்த போதை கலாச்சாரத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா, கொக்கைனை யூஸ் பண்ணுறான், கஞ்சா யூஸ், இந்த சுஜித்ரா கூட சொன்னாங்க பாருங்கள், செலிப்ரிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து வெள்ளி தாம்பூலத்தட்டில் கொக்கைன் வருது பார்ட்டியில் அப்படின்றாங்க. 12 மணிக்கு என்ன வரும், 1 மணிக்கு என்ன வரும், சிப்ஸ் வரும், இப்படிலாம் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்காங்க. இது அந்த மாதிரியான ஒரு கலாச்சார சீர்கேட்டுக்கு வழிவகுத்துச்சு. அது வந்து ஒரு வந்து பணம் வைத்திருக்கவர்கள், படம் படைத்தவர்கள், வசதியானவர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் என்னென்னு கேட்டால், அதையும் தாண்டி இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு ஹெல்ப்பராக போகிற பையன், ஒரு சிறுவன், அவன் இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த போதை கலாச்சாரம், ஊசி கலாச்சாரம், போதை ஊசி கலாச்சாரத்துக்குள்ளே போயிட்டு தன்னுடைய உயிரை இழந்து விட்டான். இதற்கு யார் பொறுப்பேற்பு போவது? தொடர்ச்சியாக பெற்றோர்களுக்கும் இதில் வந்து கவனம் செலுத்தணும். அதே நேரத்தில் ஒரு சம்பவம் நடந்த பிறகு நம்ம வந்து அதை பற்றி நிறைய பேசுகிறோம், விவாதிக்கிறோம், விவாத மேடைகள் இருக்குது, நிறைய யூடியூப் சேனலில் கூப்பிட்டு பேசுகிறாங்க. எல்லாம் இப்போ சம்பவம் நடந்த பிறகு. சம்பவம் நடப்பதற்கு முன்னதாகவே முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணும். எப்படி இந்த பெயின் கில்லர், இப்போ ஒரு ஆய்வில் என்ன சொல்கிறாங்கட்டா, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இந்த மாதிரியான போதை ஊசிகள் பயன்படுத்துவது அதிகரித்திருக்கிறதுன்றான். சப்சிக்வெண்ட்டாக நம்ம இந்த பக்கம் திரும்பி பார்க்கும்போது சென்னையின் பல இடங்களில் இந்த பழக்க வழக்கம் இருக்குது, பெண்களே இந்த மாதிரியான பழக்க வழக்கத்தில் அடிமையாக இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் கேள்விப்படும் போது அது நமக்கு ஷாக்கிங்காக இருக்குது. ஏன்னா ஒரு சமூக சீரழிவுன்னும் போது அது எல்லாருமே இப்போ குரல் கொடுத்தாகணும். இன்றைக்கி காவல்துறை வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கிறேன், நான் போய் அவனை பிடிச்சிடுறேன், அவனை தூக்கிறேன்றது சொல்கிறாங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் தொடர் நடவடிக்கை இருந்தால் மட்டும்தான் இது எங்கேருந்து வருது, எவன் இதை சப்ளை பண்ணுறான், இந்த ஊசியை யாருக்கு வந்து கொடுக்குறது, ஊசி போடுறதே ஒரு வித்தை, எல்லாருமே ஊசி போட்டுற முடியாது. ஜுரம் வருதுன்னு சொல்லிட்டு நம்மளே போய் வாங்கிட்டு, இப்போ எங்கள் டாக்டர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போனால் அவர் என்ன சொல்கிறாருன்னே தெரியாது, ங்கன்னுவார். ஆனால் என்ன கேட்டால் ஊசி எடுத்து டக்குன்னு ஊற்றி அமுச்சு விட்ருவார், உடம்பு சரியாயிடும். ஆனால் அது ஒரு கலை, ஒரு வித்தை. ஆனால் இன்றைக்கி இந்த சின்ன பசங்க எதுவுமே தெரியாமல் ஒரு 10ஆம் வகுப்பு படித்த மாணவன் ஒரு இன்ஜெக்ஷனை ஹேண்டில் பண்ணுறான் அப்படின்னும் போது அது எப்படிப்பட்ட ஒரு சீரழிவு, எப்படிப்பட்ட ஒரு சமூக சீர்கேடு என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். பேரண்ட்ஸும் வந்து எங்கே போகிறான், எங்கே வரான், போகிறான், டெய்லியும் போகிறான், வேலைக்கு போகிறான், ஒரு 500 கொடுக்குறான், 200 கொடுக்குறான்றதுக்கு அமைதியாக இருந்துடக்கூடாது. பசங்களை நல்லா பார்த்துக்கணும், பசங்களுக்கு நல்ல அறிவுரை சொல்லணும். இது மாதிரியான யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான டீலிங்லாம் பண்ணுறான் அப்படின்போது அவங்ககிட்ட கட் பண்ணி விடணும். அவனை பற்றி தகவலை காவல்துறைக்கு சொல்லணும். இப்படிலாம் சொல்லும் பொழுது தான் அடுத்த கட்டம். இன்றைக்கி வந்து 2023 5 பேர் செத்தான், இப்போ மே மாதத்துக்குள்ளேயே வந்து பார்த்தோன்னா 3 பேர் செத்துட்டாங்க அப்படின்றாங்க. இனியும் டிசம்பருக்குள்ளே இது மாதிரியான சம்பவங்கள் தொடரக்கூடாது என்பதில் காவல்துறை கண்ணும் கருத்துமாக இருக்கணும். பெற்றோர்களும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்குன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.